15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. பாஜக பிரமுகரும் அன்னை பாத்திமா கல்லூரி தலைவருமான MS ஷா போக்சோ வழக்கில் கைது. தலைமறைவாக இருந்த MS ஷாவை போலீசார் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? பதினைந்து வயது பள்ளி மாணவியோட தந்தை 2023 மார்ச் மாசம் மதுரை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. திருமங்கலம் அன்னை பாத்திமா கல்லூரியோட தலைவர் MS ஷாவால என் பொண்ணோட எதிர்காலமே போச்சு. என் குடும்பத்தையே அழிச்சு அவர் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்க கூடாது. கூட இருந்தே குழிப்பறிச்ச என்னோட மனைவி மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த தந்தை. என்னாச்சு? முதல்ல தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ 1 இல்ல 2 இல்ல, அடுக்கடுக்கா குற்றச்சாட்டை அள்ளி தெளிச்சிருக்காரு அந்த தந்தை. என் மனைவி அன்னை பாத்திமா கல்லூரியில அட்மின்ல இருக்கிறதா சொன்ன அவரு, கல்லூரியோட தலைவர் MS ஷா என்னோட 15 வயசு மகள் செல்போனுக்கு கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஆபாச SMS, காது கொண்டு கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச ஆடியோ போட்டோன்னு எல்லை மீறி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் பொறுப்புல இருக்கிற MS ஷா என் மகள் கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டதுக்கு என் மனைவியும் தான் காரணம்னு சொன்ன அவரு, என் மகளை பள்ளிக்கு செல்ல விடாம சொகுசு விடுதிகளுக்கு அழைச்சிட்டு போய் MS ஷா சீரழிச்சதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு. உனக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிடுறேன், பைக் வாங்கி தரேன்னு என் மனைவி அவரோட வலையில விழ வச்சதா சொன்ன அந்த தந்தை MS ஷாவோட இச்சைக்கு என் மகளையும் மனைவி பலிக்கடை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த புகாருக்கு அப்புறம் MS ஷா மேலையும் மாணவியோட தாய் மேலையும் போக்சோ வழக்கு பதிவாச்சு. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடந்துட்டு இருந்தது. இதுக்கு இடையில MS ஷா தலைமறைவாகிட்டாரு. அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி தேடுதலில் இறங்கிய போலீஸ் MS ஷா சிறுமியோட தாய் 2 பேரையுமே கைது பண்ணிருக்காங்க. மருத்துவ பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றப்ப மீடியாக்களை பார்த்து துண்டை வச்சு முகத்தை மூடிக்கிட்டே போனாரு MS ஷா. அடுத்து மாவட்ட 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி முன்பு MS ஷாவும் சிறுமியோட தாயும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. வர்ற 27ஆம் தேதி வரை, அதாவது 15 நாளைக்கு 2 பேரையுமே நீதிமன்ற காவல்ல அடைக்க உத்தரவிட்டிருக்காங்க நீதிபதி. அடுத்து 2 பேரையுமே போலீஸ் சிறைக்கு அடைச்சிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டதா சொல்லப்படும் சிறுமி அவங்க அப்பா மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. MS ஷா எனக்கு அப்பா மாதிரினோ, ஆனா எங்க அப்பா அரசியல் கட்சிக்காரங்களோட சேர்ந்து பழிவாங்கிற நோக்கத்துல பொய் புகார் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா தான் என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணினாரு, அதனாலதான் அம்மா என்னை எங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னு சொன்ன சிறுமி, அப்பாவோட பொய் புகாரால பள்ளி படிப்பை கூட தொடர முடியல, எனக்கும் அம்மாவுக்கும் யார் உதவி செஞ்சாலும் அவங்க மேல அவதூறு பரப்புறது தான் அப்பாவோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் வந்து படுக்கிறது வேற மாதிரிலாம் இருந்தோடனே அப்பா வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க 2-3 தாட்டி பார்த்தாரு. அதனால எங்கள் அம்மா பிரித்து எங்கள் பாட்டி வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. 2023 டிசம்பர்லேயே கூப்பிட்டு வந்து பாட்டி வீட்டில் தான் இருந்தோம். விசாரித்து எல்லாம் முடிஞ்சு, ஆனால் அடிக்கடி விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் அதனால என் ஸ்கூலை கூட விட்டுட்டு நான் விசாரணைக்கு மட்டும்தான் போயிட்டே இருந்தேன். போயிட்டு மே மாதம் வந்து எனக்கு மெடிக்கல் செக்கப் எடுத்தாங்க. மெடிக்கல் செக்கப் எடுத்து அதுலேயும் எதுவும் இல்லைன்னு வந்துருச்சு. எங்கள் அப்பா பின்னாடி வந்து கட்சிக்காரவங்க தான் சப்போர்ட் இருக்காங்க, SDPல தான். ஆக்சுவலாக எங்கள் அப்பா தான் வந்து என்னைய கெடுக்க இது பண்ணார். அதனால அம்மா வந்து பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க.